எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பத்தியா மாட்டிக்கிட்டீங்க. நான் தொடக்கத்திலேயே இதே கேள்வி தான் கேட்டேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாம் நல்லா இருக்கிறத நாமளே நம்பல, நாம் நல்லா இருக்கிறத நாமளே எதிர்பார்க்கல, நாம் நல்லா இருக்கிறத நாமளே விரும்பல. நல்லா இருக்கீங்களா? அடேங்கப்பா, ஒவ்வொரு முறையும் 2வது முறை தான் நீங்கள் அட்டம்ப்டில் பாஸ் ஆகுறீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே நீட்லேயோ டெட்லேயோ பாஸ் ஆக மாட்டேங்கிறீங்க. கவனிச்சுட்டே இருப்பேன், பூச முடியுது திருப்பணி முடியறதுக்குள்ள இன்னொரு தடவை கேட்பேன், உங்கள் பதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு வழக்கமாக அடிக்கடி நாம் கேட்ட ஒரு நற்செய்தி பகுதி தான். சற்று ஆழமாக சிந்திக்கலாம் அல்லது சற்று வித்தியாசமாக சிந்திக்க முயற்சி செய்யலாம். அன்புக்கினியவர்களே, அவளது கடைசி நம்பிக்கை அவள் இழந்த அனைத்தையும் பெற்று தந்தது. சொல்லுங்க, அவளது கடைசி நம்பிக்கை அவள் இழந்த அனைத்தையும் பெற்று தந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. புனித அந்தோணியாரே, புனித அந்தோணியாரே. சூப்பர். எல்லாம் அலர்ட்டாக இருக்கீங்களான்னு ஒரு செக்அப் தான். ஏன்னா நான் தூங்கிடக்கூடாது பாருங்க, உங்களை பார்த்துட்டு தான் நான் விழிப்பா இருப்பேன். அன்புக்கினியவர்களே, 12 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்ட பெண் இன்னைக்கு சுகமடைகிற நிகழ்வு. அதனோடு தொடர்ந்து 12 வயது உள்ள ஒரு பெண் சாவும் தருவாயிலிருந்து செத்து ஆண்டவரால் உயிர்ப்பிக்கிற ஒரு புதுமை. 2 புதுமை இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம். இந்த புதுமையை குறித்து ஒரு ஆழமான சிந்தனை. அன்புக்கினியவர்களே, முதல் கொஸ்டின், இந்த புதுமை அந்த 12 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த பெண்ணினுடைய சுகம் இயேசுவால் கிடைத்ததா, அந்த பெண்ணின் நம்பிக்கையால் கிடைத்ததா? பட்டுன்னு சொல்லிட்டீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபாதருடைய அம்மா டீ போட்டுட்டு இருக்கும்போதே சொன்னாங்க, சாமி இந்த மக்கள் மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னோடனே ஃபீல் பண்ணாதீங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ பக்தி, அவ்வளோ இறை தேடல், அவ்வளோ பாசமாக பழகுகிறாங்க. அவங்க கொஞ்ச நாள் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மாதம் தானே, இப்போ புது ஃபாதர் தானே நம்மளுக்கு. அன்புக்கினியவர்களே, ஃபாதருடைய அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது பகிர்ந்து கொள்கிற ஒரு செய்தி உங்களை பற்றி. இப்படியான மக்களை நான் பார்க்கவில்லை என் அனுபவத்தில். அப்படியாக பக்தியும் பற்றுதலும் அதே நேரத்தில் பாசமும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. போய் சொல்ல இப்போ வந்தப்போ சொன்ன விஷயம். அன்புக்கினியவர்களே, இப்பொழுது அதனால தான் அவங்கள்ட்ட பார்த்து கேட்குறேன், நல்லா இருக்கீங்களா? டேங்க அப்பா, சூப்பர், வாய்ஸு நல்லா இருக்குங்கிறத அழகாக காட்டுது. 12 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்வில் நடந்த புதுமைக்கு இயேசுவின் ஆற்றலா அல்லது அந்த பெண்ணின் அசைக்க முடியாத நம்பிக்கையா என்ற பொழுது உங்கள் பதில் அந்த பெண்ணினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்று வந்தது. இன்னொரு சின்ன கேள்வி, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறவங்க சொல்லலாம். தப்பாக இருக்குதுன்னு மட்டும் கவலைப்பட வேணாம், தப்பாக இருந்தாலும் மாற்றிக்கலாம், திருத்திக்கலாம். எப்படி இந்த பதிலை உங்களால் சொல்ல முடிந்தது? இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. எல்லா இடத்துலையும் இயேசு புதுமையை செய்கிறவர், அப்படித்தானே? இயேசுவால் தான் எல்லா புதுமையும் நடக்குது. ஈவன் நம்ம அந்தோணியார் புதுமை செய்வாரானா அந்தோணியார் புதுமை செய்ய முடியாது. அந்தோணியார் கையில் வைத்திருக்கிற இயேசுவை கொண்டு அந்தோணியார் புதுமை செய்ய பயன்படுத்தப்படுகிறார். இதான் உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஆக அந்தோணியாரனுடைய வழியாக நடக்கிற புதுமை யாரால நடக்குது? கையில் இருக்கிற இயேசுவால் நடக்கிறது. அவரும் அதை தான் விரும்புகிறார், அப்படிதான் நடந்து கொண்டும் இருக்கிறார். புனிதர்கிட்டே நீங்க போய் கேட்டீங்கன்னா கூட, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, என் கையில் இருக்கிற ஏசப்பா தான்ப்பா எல்லாமே உனக்கு தராருன்னு வெட்ட வெளியா தெல்ல தெளிவா சொல்லிடுவார். அன்புக்கினியவர்களே, உங்கள் பதிலுக்கே வருவோம். நீங்கள் சொன்னீர்கள் அந்த பெண்ணின் அசைக்க முடியாத நம்பிக்கையால் புதுமை நடந்தது. அதற்கு எப்படி காரணம், என்ன காரணம், என்ன பதில் உங்களால் சொல்ல முடியும்? இயேசுவின் குணமடைவேன்னு பயங்கரமா உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுறாங்க. சொல்லுங்க. உள்ளத்தில் எண்ணினால் சூப்பர். இது அந்த பொண்ணை குறித்த ஒரு கரெக்டான பதில். வேற என்ன பதில் இதோடு சேர்த்துக்கலாம்? இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஏசப்பா இல்லைங்க,
அந்த பெண்ணினுடைய நம்பிக்கை தாங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்ல முடியும்? ஒன்று, அந்த பெண்ணிடம் இருக்கிற அவள் ஆடையை தொட்டாலே நான் குணமடைவன் அவள் உள்ளுக்குள்ள சொல்லிக் கொண்டால், எண்ணிக்கொண்டால், அதன் பிரகாரம் செய்தால் நடந்துருச்சு. இன்னும் வேற ஏதாவது சொல்லணும்னா, இன்னும் தீர்க்கமா ஆணித்தரமா ஒரு காரணத்தை சொல்லணும்னா, இயேசு அங்கீகாரம் கொடுக்கிறார். என்னன்னு கொடுக்கிறாரு? மகளே, நீ நம்பியதால் உன் நோய் நீங்கியதுன்னு சொன்னார். அவரும் ஒரு பாயிண்ட். வேற என்ன தீர்க்கமான பாயிண்ட்? அவர் சொன்ன பாயிண்ட் அற்புதமான பாயிண்ட். இன்னும் வேற ஏதாவது தீர்க்கமான பிராக்டிக்கலா சொல்லுங்க. புரியல. அன்பும் இரக்கமும் கொண்டவரா? ஓகே, இறைவன் இயேசு அன்பும் இரக்கமும் கொண்டவர். வேற என்ன காரணம் சொல்ல முடியும்? அவரிடமிருந்து வல்லமை வெளியேறினதா? தான் வல்லமை வெளியேறினதுக்கு நம்பிக்கை ஒரு காரணம். வேற காரணம் அன்பிக்கினவர்கள் நானே சொல்கிறேன். விசுவாசம். ஓகே, கூட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? நெரிச்சிட்டு இருக்குது. உண்மையிலேயே இயேசு வல்லமை உள்ளவர் தான், மறுப்பில்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த வல்லமை கடந்து போவதற்கான சேனல், கடந்து போவதற்கான நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாரும் நெருக்கிட்டு இருக்காங்க. இயேசுகிட்ட இருந்து வல்லமை வெளியில போகுது, வெளியில கடந்து போகுது அப்படின்னா அங்க தொட்டவங்க, மோதனவங்க, நெருக்கினவங்க எல்லாருக்குள்ளேயும் என்ன நடந்திருக்கணும்? எல்லாருக்குள்ளேயும் என்ன நடந்திருக்கணும்? புதுமை நடந்திருக்கணும். ஐயோ என்னப்பா, தொட்ட உடனே இயேசு தொட்ட உடனே எனக்கு ஷாக் அடிக்குதுன்னு கொஞ்சம் 2 அடி தள்ளி போயிருந்திருக்கலாம். ஐயோ நான் ஒரு மாதிரி எனக்குள்ள தளர்வா இருந்தேன், இப்ப நான் உற்சாகமா இருக்கேன்னு உணர்ந்திருக்கலாம். அப்படி அந்த கூட்டத்தில் யாருமே உணர்ற மாதிரி தெரியல. ஆனால் இந்த பெண் இயேசு தொடக்கூட இல்லை, அவர் ஆடையின் நுனியை மட்டும்தான் தொட்டார். சொல்லிக்கொண்டு தொட்டார். என்னன்னு சொல்லிக்கொண்டு? அவர் ஆடையின் நுனியை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன். அன்புக்கினியவர்களே, இந்த இடத்துக்கிட்ட இது முழுக்க முழுக்க இயேசுவின் ஆற்றலால் மட்டுமல்ல, அந்த பெண்ணின் அசைக்க முடியாத நம்பிக்கையால் இந்த புதுமை நடந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு அடிப்படை காரணம், எல்லாரும் கூட்டமாக நெரித்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் வல்லமை கடந்து போகவில்லை, மாறாக நம்பிய இந்த பெண்ணிடம் வல்லமை கடந்து போனது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல இந்த நேரத்தில் நான் ஆசைப்படுகிறேன். இந்த வல்லமையை எப்படி நாம் ஈர்ப்பது? இங்கே எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த அந்தோனியார் திருத்தலத்துக்கு வந்ததில் எங்கள் வாழ்க்கையில் புதுமை நடந்துச்சுன்னு சொன்னவங்க கை தூக்குங்க மனசார. சாமி, நான் ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு இருக்கிறேன், அல்லது மாதத்தினுடைய முதல் வாரம் வந்துட்டு இருக்கிறேன். கேமராவில் கையை பிடிக்கிறனால, தூக்குறதுனால கேமரா பிடிக்கிறாரு, ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு சாட்சியாக போகும். இந்த அந்தோனியார் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறனால எனக்கு புதுமை நடந்திருக்குது அப்படின்னு இவ்வளோ பேர் கை தூக்கி இருக்கிறீங்க. கை தூக்காதவங்களுக்கு புதுமை நடந்திருக்காதுன்னு சொல்ல வரல, அவங்க நடப்பதற்கான தகுதி இல்லைன்னு சொல்ல வரல. நான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம திருத்தலத்துக்கு போகிறோம், எல்லாரும் போல ஜெபிக்கிறோம், எல்லாரும் போல பாடுறோம். ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவருடைய புதுமை நடக்கவில்லை என்றால் அதற்கு பாவமோ, நம்மளுடைய பலவீனமோ, நம்மளுடைய இயலாமையோ, நம்மளுடைய தகுதியற்ற நிலையோ ஆண்டவர் பார்ப்பது கிடையாது. ஒன்னே ஒன்றுதான் பிரியமானவர்களே, அதற்கான விதத்தில் நம்மை தயாரிக்கவில்லை என்பதுதான், அதற்கான விதத்தில் நம்மை பாத்திரமானாய் மாற்றவில்லை என்பதுதான் அடிப்படை காரணம். அதை சரி செய்து கொண்டால் நிச்சயமாக அந்த வல்லமை நம்மையும் தொடும், நம்மையும் அற்புதத்தில், அதிசயத்தில் நிறுத்தும். அன்புக்கினியவர்களே, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சூரிய ஒளி காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்குது. சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க, இப்போ எல்லாம் சோலார் சிஸ்டம் வந்துருச்சு. கார் கூட இப்போ சோலார் சிஸ்டத்தில் வர்றதுக்கு கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துருக்கு. வெளிநாட்டிலலாம் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். எல்லாமே சோலார் சிஸ்டம். சோலார்னா என்னன்னா, சூரிய ஒளியை கிரகிச்சு நம்ம வீட்டில் லைட் எரிய வச்சுக்கலாம், நம்ம வீட்டில் மின்சார பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படியான விஷயம். இப்போ சூரிய ஒளியால் நம்ம வீட்டில் லைட் எரியுது, கிரைண்டர் ஓடுதுன்னு சொல்ல முடியுமா? அல்லது சோலார் சிஸ்டத்தை நான் என்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் வச்சிருக்கிறேன், அந்த சிஸ்டம் என்ன செய்து, அந்த கருவி என்ன செய்து சூரிய ஒளியை கிரகிக்கிறது, ஈர்க்கிறது. அப்படியாக ஈர்க்கப்பட்ட சூரிய ஒளியினுடைய வல்லமையினால், ஆற்றலினால் என் வீட்டில் லைட் எரியுது, கிரைண்டர் ஓடுது, மிக்சி அரைக்குது அப்படிங்கிறது கரெக்டா? இல்லை இது எப்படி புரிந்து கொள்ளலாம்? புரியுதுங்களா? புரியுதுங்களா? சூரிய ஒளி எல்லாருக்கும் பொதுவானது. அது நல்லவங்க, கெட்டவங்க, பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, கடவுளுக்கு நெருக்கமானவங்க, கடவுள் விட்டு விலகி போறவங்க, இப்படியான வித்தியாசத்தை பார்ப்பதே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நல்லோர் மீதும் தீயோரின் மீதும் மழை பொழிய செய்கிறார்.
நல்லோர் மீதும் தீயோரின் மீதும் சூரியனை உதிக்க செய்கிறார். அப்படி என்றால் பாரபட்சமற்ற கடவுளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாரபட்சமற்ற கடவுளாக இருக்கிற ஆண்டவரை சூரியனாக பார்ப்போம். எல்லா இடத்திலும் அவருடைய ஒளி இருக்கிறது, எல்லா இடத்திலும் அவருடைய ஆற்றல் இருக்கிறது, எல்லா இடத்திலும் அவருடைய வல்லமை இருக்கிறது. ஆனால் என் வீட்டில் லைட் எரியணும், என் வீட்டில் கிரைண்டர் ஓடணும், என் வீட்டில் மிக்சி அரைக்கப்படணும் அப்படின்னாக்கா அன்புக்கினியவர்களே, அது என் முயற்சியில் இருக்கிறது, என் தயாரிப்பில் இருக்கிறது. நான் சோலார் சிஸ்டத்தை என் வீட்டில் வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய அருள் எனக்கு கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா சூரியனோட ஒளியினுடைய ஆற்றல் எனக்கு கிடைக்கும். நான் அதை பயன்படுத்திக் கொள்வேன், அதன் வழியாக பயன்பாட்டை அடைவேன் என்பதுதான் வாழ்க்கையில் இருக்கிற நிதர்சனம் உண்மை. இந்த உண்மைதான் இந்த ஆலயத்திலும் நடக்கிறது. ஏன் என் வாழ்க்கையில் என் குரல் கேட்கப்படவில்லை? ஏன் என் வாழ்க்கையில் என் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை? ஒன்றுமில்லை. அதற்கு காரணம் ஆயத்த நிலையில் நாம் சில அசால்ட்டு தனம், அலட்சிய போக்கு இருப்பதுதான் காரணம். இன்னும் கொஞ்சம் உற்சாகமா நம்மளை பக்குவப்படுத்தி பாத்திரவனா மாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமையை நம்மால் உணர முடியும். அதுதான் இன்னைக்கு நடந்த புதுமையினுடைய மிகப்பெரிய அற்புதம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தானா போய் நான் உன்னை சுகமாக்க விரும்புகிறேன், ஆகவே குணம் பெறு, ஆகவே பார்வை பெறுன்னு பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு. சில நேரத்தில் அணுகி வந்த நோயாளிகளுடைய விசுவாசத்தை கண்டு நீ நம்பியதால் குணமாயினீர் என்று சொல்லி புதுமை செய்திருக்கிறாரு. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நோயாளி கிட்ட நம்பிக்கை இல்லை, ஆனால் அவரை தூக்கிட்டு வந்த 4 பேருனுடைய நம்பிக்கை. கட்டில இருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு நேராக இறக்குறப்போ நோயாளி சொல்லவில்லை, அவர்களை தூக்கிட்டு வந்த 4 பேருனுடைய நம்பிக்கை அடுத்தவர்களை நம்பிக்கையின் பார்த்து சுகப்படுத்துகிற தெய்வமாக இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, ஆக ஆண்டவருடைய புதுமை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு அடிப்படையில் தேவையானது உறுதியான நம்பிக்கை என்பதுதான் இன்றைய நாளை நாம் வலியுறுத்தப்படுகிற செய்தியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் தாவீதினுடைய அந்த சிறு வயதில் இருக்கிற கோலியாத் நிகழ்வு பார்த்துருப்பீங்க இல்லையா? சிறு வயதில் தாவீது கோலியாத்து பெருசா இருக்கிறான், தாவீது பொருசா இருக்கிறான். இந்த 2 பேருக்கு இடையில நடக்கிற இந்த போர் அப்பொழுது மன்னன் கிடையாது, சிறுவனாக இருந்த பொழுது வெற்றி பெறுகிறார். எப்படி வெற்றி பெறுகிறார்? கூழாங்கல்ல சொரட்டி அடிக்கிற, நம்ம ஊர்ல எல்லாம் அது சிந்து வருதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான கருவி. கூழாங்கல்ல சொரட்டி அடிக்கிறாரு, பொட்டுல போய் பொட்டுன்னு அடிக்குது, அவர் பட்டுன்னு விழுகிறாரு, வெற்றி அவருக்காக கிடைக்கிறது. எத்தனை கூழாங்கல்ல கையில் எடுத்தாரு? எத்தனை கூழாங்கல்ல கையில் எடுத்து போனாரு? 5. எத்தனை கூழாங்கல்ல அவர் செலவு பண்ணாரு? 1. நல்லா கவனிக்கணும். எடுத்துட்டு போன 5 கூழாங்கல்ல 4 கூழாங்கல்ல எரிச்சிட்டாரு. ஒருவேளை இப்படி கற்பனை செய்வோம், 4 கூழாங்கல்ல எரிச்சிட்டாரு. அவர் மேல படல, தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரே ஒரு கூழாங்கல்ல தான் இருக்குது. அதுல அடிச்சு அவன் உழுவுல அப்படின்னா அடுத்தது யாரு அடி விடுவோம்? தாவீது விடுவோம். அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி ஒருவேளை தாவீதுக்கு கிடைத்ததால் அவருடைய உள்ள எப்படி இருந்திருக்கும்? லப்டப்ங்கிறது வேகமா துடிச்சிருக்கும், பயம் வந்திருக்கும், பதட்டம் வந்திருக்கும். ஆனால் நல்லா கவனிச்சுக்கணும், அவ்வளவு பெரிய உருவம் முன்னாடி நிற்குது, ஆனால் ஆண்டவரை என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நான் வந்திருக்கிறேன். ஆகவே முதல் கல்லிலே வெற்றி கொடுத்து விட்டார். ஆனால் இந்த பெண்ணினுடைய சூழ்நிலை அப்படி உள்டாவா இருக்கு. அவர் முதல்ல என்ன பண்றாரு? போகாத ஆஸ்பத்திரி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டார். 12 ஆண்டுகளாக என்னென்ன செய்யணும், பாட்டி வைத்தியத்திலிருந்து வீட்டு வைத்தியத்திலிருந்து டாக்டர் போய் பார்க்கிற எல்லா வைத்தியத்தையும் செய்து, 2வது விஷயம் நான் சொத்தையெல்லாம் இழந்து விட்டான். ஒண்ணுமே இல்லை. போன இடத்துல சக்சஸ், வெற்றி இல்ல, கையில பணம் இல்ல, நான் சுகமும் ஆகவில்லை. இதுதான் அவருடைய நிலைமை. கடைசியா அவ கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை. இங்கதான் நம்ம இந்த சிறப்பு தன்மை உணரணும். நம்ம பல நேரத்துல பார்த்திருப்போம், ஹாஸ்பிட்டல்ல கேள்விப்பட்டிருப்போம், அனுபவிச்சிருப்போம், சினிமாவில் கூட பார்த்திருப்போம். ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த நோயாளிய அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு கையை கட்டிட்டு இருக்கிற டாக்டர் கடைசியா என்ன சொல்லுவாரு? இதுக்கு மேல
மேல இருக்கிறவன் தான் பார்த்துக்குவான், மேல இருக்கிறவன் தான் பார்த்துப்பான்னு மேல கையை காமிச்சிட்டு கையை கழுவிட்டு உடச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரியான தருணத்தெல்லாம் ஆலயத்தை தேடி வந்து ஆண்டவரை நாடி வந்து மடியேறி என் கணவனுக்கு உயிர் பிச்சை கொடு, என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடு, என் மனைவிக்கு உயிர் பிச்சை கொடுன்னு கேட்டவர்களுடைய கூக்குரலையும் அணுகுரலையும் கண்டு காணாத முகம் காணாத தெய்வமாக அல்லாமல் விடை கொடுக்கிற தெய்வமாக மிராக்கிள், மெடிக்கல் மிராக்கிள், இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, உயிர் பிழைத்து விட்டார், இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆச்சரியமாக இருக்கிறது என்று அறிவியல் பூர்வமா இருக்கிற மருத்துவம் துறையும் கூட வியந்து போகிற விதத்தில் ஆண்டவர் அற்புதத்தை பல இடங்களிலே செய்திருக்கிறார். இது இன்னும் ஆழமா சொல்லணும்னா கேன்சர் நோய் 4வது ஸ்டேஜ் என்று சொல்லியும் பல பேர் அதை சாட்சியாக சொல்லி உயிர் பிழைத்து இறைவனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும். ஆண்டவருடைய ஆலயம்தான் நம் உடமனதின் கடைசி நம்பிக்கை. அவர் இழந்த எல்லாவற்றையும் அவர்கள் பெற்று தந்ததோடு சுகத்தையும் தந்து புது வாழ்வுக்கான தொடக்கமாக அங்கே நாம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரே காரணம் இந்த உலக தேவைகளாக மட்டுமல்ல. என்ன, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், நான் வீடு கட்டணும், நான் நல்ல வசதி வாய்ப்பு அப்பா கிட்ட கேட்கிறோம், அப்பா அதை கொடுத்துட்டு போறாரு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் இருக்க. இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன பார்க்கிறப்போ, இன்மை வாழ்வில் மட்டுமல்ல மறுமையிலும் என் ஆண்டவரே உன்னோடு இருக்க வேண்டும், உன்னோடு இருந்து உன்னை நான் துதிக்க வேண்டும். இதுதான் ஆன்மாவுடைய ஆழ்மான தாகம். இந்த தாகத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த மகளானவர் நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறவர்கள் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அது இந்த நம்பிக்கை என்கின்ற நம்புறம் போன்ற வாழ்க்கையின் அடிப்படை தேவையானது ஒருவேளை உங்களிடமும் என்னிடமும் உறுதியாக இருக்கிறது என்றால் அது யாருமே அசைக்க முடியாது, எதுவுமே அதை அசைக்க முடியாது. துன்பமோ துயரமோ கண்ணீரோ கவலையோ கஷ்டமோ எது வந்தாலும் என் ஆண்டவரின் அன்பில் இருந்து என்னை பிரிக்க முடியாது. பவுலடியார் சொல்கிறார், பிரிக்க முடியாது. அப்படியான ஒரு நெருக்கம், அப்படியான ஒரு உறவு ஒன்றிப்பானது நம்முடைய வாழ்வில் ஒரு நிலை இருக்கிறது என்றால் அது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களை சாட்சியாக இந்த இடத்தில் நிறுத்தும். அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவருடைய ஆற்றல் எல்லா இடத்திலும் இருந்து எல்லாருக்குமா இருக்கிறது. அதை நான் தக்க வைத்துக் கொள்வதும், அதை நான் பயன்படுத்திக் கொள்வதும், அதை நான் பயன்படுத்திக் கொண்டதன் வழியாக என் வாழ்வில் நான் விடுதலை அடைவதும் என் கையில் இருக்கிறது, என் கையில் இருக்கிறது. அவள் கேள்விப்பட்ட உடனே வீட்டில் சும்மா உட்கார்ந்து இருக்கவில்லை. அவள் பெண் என்ற நிலையிலும் அவள் பின்தங்கி போகவில்லை. அவருடைய பிரச்சனை வெளியில சொல்ல முடியாத பிரச்சனை இருந்த பொழுதும் கவலை இல்லை. ஆண்டவரை தொடுவேன், சுகம் அடைவேன். அந்த நம்பிக்கை தூண்டுதல் யோசித்து பாருங்கள். இது அவருக்கு இலவசமாக கிடைக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். நம்ம டிவைன் சென்டர், கேரளாவில் டிவைன் சென்டர் இல்லைங்களா, டிவைன் சென்டர்ல ஒரு அனுபவம் பாருங்க. ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலி வந்து அற்புதமா பக்தியா வளர்ந்துட்டு இருக்குது. அவங்க அந்த தியானத்துக்கு ஒரு வாரத்துக்கு போய் அப்படி குடும்பத்தோடு இருந்துட்டு வரணும், ஆண்டவரை துதிச்சுட்டு ஜெபிச்சுட்டு வரணும், ஒரு மைண்ட்ல ரிலாக்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு திட்டம் போட்டாங்க. பக்கத்தாண்டு இருக்கிற இந்து குடும்பம் கேள்விப்படுது, நீங்க டிவைன் போறீங்களா, கேரளா போறீங்களா? கேரளாக்கெல்லாம் நாங்க போனதே இல்லைங்க, எங்களுக்கு கூட்டிட்டு போங்க, ஏசப்பா யாருன்னு நாங்க பார்க்கணும், ஏசப்பா எப்படி நீங்க கும்பிடுறீங்கன்னு நாங்களும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு குடும்பம், இந்து குடும்பம் அவர்களோடு சேர்ந்து போவதற்கு முடிவும் பண்ணிவிட்டது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் பொய் நினைக்க வேண்டாம், அல்லது நடக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். ரெண்டு குடும்பமும் போகுது. கூட்டிட்டு போன குடும்பம் கிறிஸ்துவ குடும்பம், கூட போன குடும்பம் இந்து குடும்பம். அந்த அன்புக்குரியவர்களே, அங்கே போய் அந்த ஜபத்துல இதுலயும் அப்படி உள்ள மூழ்கி போனவர்களில் முடிவாக கிடைத்த பதில் என்ன தெரியுங்களா? பல வருடமாக அந்த இந்து குடும்பத்தில் இருக்கிற கணவனுக்கு இருக்கிற அந்த தோல் வியாதி போன்றது, சோரியாசிஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான தோல் வியாதி, அப்படி ரொம்ப கஷ்டப்படுவார், வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவார். அப்படியான தோல் வியாதி பிரியமானவர்களே, நீங்க என்ன நினைச்சா சரி, சும்மா இலவசமா அவங்க மூலியமா கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அது மாதிரி போட்ல ஏற மாதிரி ஏறினதுதான், அது மாதிரி கூட போன மாதிரி போனதுதான். அற்புதம், ஆண்டவருடைய அற்புதம். அவர் பரிபூர்ண சுகத்தை அங்கே உணர்வதை பார்க்கிறோம், செதில் செதிலாக விழுவதை அங்கே பார்க்கிறோம். அவர் பூர்ண சுகத்தோடு மீண்டும் வீட்டிற்கு வந்து மருத்துவத்தை நாடுகிற பொழுது உங்களுக்கு சரியாக கொண்டே இருக்கிறது, நீங்கள் விரைவில் சுகமடைவீர்கள் என்ற நம்பிக்கையில்
சுத்தமாயிட்டார். கரவொலி எழுப்பி நான் இறைவனை நன்றி செலுத்துவோமா? இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், பல நேரங்களில் நாம முயற்சி எடுக்கிறோம், நாம பஸ் ஏறுறோம், நாம இந்த நேரத்தை ஒதுக்கி வரோம், நாம இந்த நேரத்துக்காக முயற்சி எடுக்கிறோம். ஆனால் முயற்சி எடுக்கிற நாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சரியான விதத்தில் ஆண்டவர்கள் நம்மை பார்த்தவனை ஒப்பு கொடுப்பதில்லை. பல நேரங்களிலே நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னது போல ட்ரெயின்ல ஏறினோம், கூடையை பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கை நடக்கிறோம். யாரும் விடுதலை கொடுக்க முடியும்? எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? சத்தியமாக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய அனுமதியின்றி, உன்னுடைய ஒத்துழைப்பின்றி உன்னை நான் மீட்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அவன் இந்த ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? ஆண்டவருடைய வாழ்க்கையில் புதுமை செய்வதற்கு வல்லவர், நல்லவர், பெரியவர், உன்னதர். ஆனால் அதற்கான பாத்திரவானாய் நான் நம்பிக்கைக்குரிய விதத்தில் வாழ்வதும் அதற்கான முயற்சி எடுப்பதும் என் கையில் இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. கூட்டிட்டு போன கிறிஸ்தவ குடும்பம் போனபடியே தான் திரும்பி வந்திருக்குது. போனபடியே திரும்பி வந்துச்சு. கூட போன இந்து குடும்பத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் என்றால் இதில் நாம குறைபாடுகளை யாரும் சுட்டி காட்ட வேணாம். ஆனால் மாறாக அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த உணர்வு, அந்த நற்கரண ஆராதனை நடக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்குள்ளாக செயல்பட்ட ஒரு உற்சாகம் அவர்களுக்கு செயலாற்றலை கொடுத்தது. அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கான வழிவகைகளை வகுத்து கொடுத்தது, வாய்ப்பை கொடுத்தது. பிரியமானவர்களே, இதே அனுபவங்களை நாம் எல்லாருமே பெற முடியும். எப்பொழுது பெற முடியும்? அந்த பெண்ணை போல மற்றவங்க பாக்குறாங்க, பிடிக்கிறாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் தான் ஜெபிக்கிற இடத்துல கை தட்டி உற்சாகமா பாக்குற இடத்துல சில பேர் உம்முன்னு இருப்பாங்க. ஏன் இருக்கீங்க? ஏன் அதுக்கு நம்ம வரணும்? கை தட்டுனா தட்டணும், கையை தூக்கி பாடினா பாடணும், டான்ஸ் ஆடணும்னா ஆடணும். ஒருவேளை நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் சம்பாதிக்கிறேன், நான் அரசு ஊழியர், நான் டீச்சர், நான் எச்எம், எது வேணாலும் இருந்துட்டு போலாம். அப்படிலாம் ஒருவேளை நினைச்சுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு சுருக்கிக்கிட்டு இருக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எப்படிங்க நீங்க சொல்லுங்க? எப்படி நம்மளுக்கு பாத்திரமான நாம இருக்க முடியும்? எப்படி ஆண்டவருடைய வல்லமை நம்மை நடக்க முடியும்? வாய்ப்பு இல்ல. அப்படி ஒரு வேலை நீங்க அப்படிதான் இருக்கிறீங்கன்னா மாத்திக்கங்க. இங்க வந்துட்டு அப்படியே ஃப்ரீயா இருக்கணும். வேற உலகத்துல இருக்கிறதா நினைக்கணும். தன்னை மறக்கணும், தன்னை இழக்கணும், தன்னை துறக்கணும். ஆண்டவரே நீ என்னை பயன்படுத்த என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். இது மாதிரி யார் அனுபவிக்கிறோமோ அவர்கள் இந்த மகளை போல எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையிலும் கை தூக்கி விடப்படுகிற கர்த்தராக, இயேசுவாக, ஆண்டவராக நம்மை வழிநடத்துவார். ஒரு பாடலை பாடலாமா? கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்ற பாடலை பாடுவோம். இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அற்புதமான வரிகள். ஆண்டவரிடம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவது போல இந்த பாடலை தியானித்து சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்கள் தீர்க்கமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் ஆற்றல் நிறைந்தவர் தான். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அது சூரியனை போன்றது. ஆனால் அந்த ஆற்றலை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் என்னை பாத்திரவனாக மாற்ற வேண்டும். அந்த பாத்திரவனாக மாற்றுவதற்கு அடிப்படையில் தேவை ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. எதை வேணாலும் நீங்கள் இழந்திருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் சவாலாக எதிர்கொண்டிருக்கலாம். ஆயினும் அதை தாண்டி உனக்குள் என் ஆண்டவர் நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார் என்று ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில், உங்கள் உணர்வுகளில் இருக்கிறது என்றால் ஆண்டவர் அதற்கான தக்க பதிலை கொடுத்து நம்மை தூக்கி நிறுத்துவார், சாட்சியை மாற்றுவார்.
ஆண்டவரே